பிரம்மா இப்போ பசுவாயிட்டர். நீங்க உடனே பிரம்மா வந்து 4 தலையெல்லாம் மருவி அனிமேஷன்ல போய் அப்படியே அது பசுவாருதுலாம் வச்சுக்காதீங்க. அர்த்தம் என்னன்னா, he became one of the ingredients to creation அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. அப்பேற்பட்ட புருஷேன சதுர்முகாத்மகேன ஹவிஷா பசுனா ஹவிஷ்டேன பசுவா மாறிவிட்டார். தேவாஹா, அப்ப தேவர்கள் இந்த பசுவை வச்சுண்டு யாகம் பண்றா. அப்ப தேவாஹானா யாருன்னார்? வைகுண்டத்துல எப்பவுமே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் சில பேர் இருப்பா. அவளுக்கு பேர் என்ன? நித்தியசூரிகள்ல தான். இப்ப பயாட் ஆயிடுத்து சார் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. தேவாஹா நித்தியசூரி யஜ்ஞம் மானச யஜ்ஞம்னர் பட்டபாஸ்கரர். அந்தன்வத கிருதன்வதா அஸ்ய மானச யஜ்ஞஸ்ய வசந்தஹா வசந்த ரிதுஹு. இப்போ மானச யஜ்ஞம் ஒண்ணு பண்றா. அதுல பசுதான் பிரம்மா, அந்த பிரம்மா தான் இப்போத்தைய புருஷன். அப்ப என்ன ஆச்சுன்னார், அவரை தான் ஹவிஸா கொடுக்கணும். அப்போ நெய் சேர்க்கணும் இல்லையா. பசு பிரம்மாயிட்டர், அவரை சேர்க்கணும். இப்ப நெய் எது? வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம். ஆஜ்யம்னா என்ன தெரியுமா சம்ஸ்கிருதத்துல? நெய்ன்னு அர்த்தம். இப்போ ஹோமங்கள்ல ஆத்துல பண்ணும்போது ஆஜ்யத்தை எடுத்துன்னு வாங்க. இது என்னது சார் புதுசா ஆஜ்யம்? நெய்யுக்கு ஆஜ்யம்னு பேர். வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம் அப்படின்னா வசந்த காலம் என்பதுதான் கீ. என்னது? ஸ்பிரிங் சீசன் தான் கீயா? என்ன சார் அது புரிஞ்சுக்கவே முடியல. அததான் திருஷ்ட விதின்னு புரிஞ்சுக்கணும். சிருஷ்டி யஜ்யம்னு நடக்கும்போது வசந்த காலம் என்பதுதான் நெய்யா. வசந்த காலம் எப்படி இருக்கும்னார் காளிதாசன் ரொம்ப அழகா ரிது சம்ஹாரம்னு ஒரு காவியத்துல சொல்றார். வசந்த காலத்துல புஷ்பங்கள் இருக்கும். புஷ்பங்கள் பூத்து குலுங்கினாலே ஒரு அழகு இல்லையா. காலங்களில் அவள் வசந்தம், அதான் அந்த வசந்த காலம் அவ்வளவு அழகா இருக்குங்கிறார் அந்த கவி. அப்பேற்பட்ட அசோக புஷ்பங்கள், அசோக புஷ்பங்கள், அசோக புஷ்பங்கள்னு இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அசோக மரத்துக்கும் அசோக புஷ்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அசோகா மரம் எப்படி இருக்கு தெரியுமா? நீளா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அசோகா மரம்ங்கிறோம். இவர் சொல்லக்கூடிய அசோகா மரம் வேற. அதுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள் பூத்து குலுங்கறதான். ஒரு நாயகன் நாயகிய பிரிஞ்சுட்டு அந்த புஷ்பங்களை பாக்குறானா, அப்ப நினைச்சு சொல்றானா, இந்த மாதிரி அழகான வசந்த காலத்தில் பூத்து குலுங்கக்கூடிய புஷ்பங்களோடு கூடிய மரத்தை பார்த்தால், மரமே என் நாயகிய பிரிஞ்சு தவிக்கிறேன், உனக்கு அசோகான்னு யாரும் பேர் வச்சிருக்க கூடாது, ஷோகான்னு பேர் வச்சிருக்கணும். ஏன்னா சோகத்தை போக்குபவள் அசோகா. சோகத்தை போக்கினா தானே அசோகா. அசோகம் என்கின்ற புஷ்பம் எனக்கு சோகம் கொடுக்கிறதே வசந்த காலம். அப்பேற்பட்ட நாயகியை பிரிந்த நாயகனுக்கு அசோக புஷ்பங்கள் எப்படி சோகம் கொடுக்கின்றதோ, அப்பேற்பட்ட புஷ்பங்கள் பூத்து குலுங்கக்கூடிய வசந்த காலம்தான் புருஷ யஜ்ஞம் பண்றதுக்கு நெய்.